எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த ஹாலிடேஸ்க்கு பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2 வித்தியாசமான கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இதுக்கு மாவை அரைச்சிக்கணும். ஸோ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்தது இதில் வேக வச்ச சாதம் ஒரு 1/4 கப்பு அது சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த சாதம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சீரகம் அதையும் இதில் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்ல மையாக நம்ம இப்போ இதை அரைச்சிக்கணும். மாவு நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. இப்போ நான் இதை போலுக்கு மாற்றிடுறேன். இப்போ அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கணும். ஸோ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல இந்த டார்க் கலர் வெல்லம் கிடச்சா அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வெல்லத்தை நல்லா திருவி போட்டிருக்கேன். ஸோ குயிக்காக மெல்ட் ஆகிறதுக்காக. இப்போ இது கூட நான் ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம தேங்காய் பீசஸை ரோஸ்ட் பண்ணணும். நான் அதுக்கு தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனில் ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நீங்கள் நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அந்த நறுக்கின தேங்காய் பீசஸை இதில் போடுறேன். நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். தேங்காய் பீசஸ்லாம் நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். ஸோ அடுத்து நான் வெள்ளைப்பாகை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போது ஊற்றாதீங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஊற்றினா பெட்டர். வடிகட்டி தான் சேர்க்குறேன். ஸோ இது நான் இப்போ ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். திக்காக கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ நல்ல ஒரு ஊற்றுற கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இந்த சாம்பார் ரசம்லாம் ஊற்றுவீங்களா அந்த மாதிரி ஊற்றுற கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும். இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் விட கம்மியாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் ஆகும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் சோடா அதாவது குக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக இதில் வறுத்த தேங்காய் பீசஸையும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். களத்தப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ இந்த அப்பத்தை போட ஆரம்பிச்சிடலாம். களத்தப்பத்தை நான் இரும்பு சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ இது ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் போட்டால் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கரைச்சி வச்ச மாவை நான் 1/4 கரண்டி ஊற்றுக்கிறேன். ஸோ ஃப்ளேம் எப்போவுமே லோவில் தான் இருக்கணும். ஊற்றின உடனே சட்டியை க்ளோஸ் பண்ணிடணும். கேப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது மூடியில். இது வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 நிமிஷம் ஆகும். ஸோ பொறுமையாக இதை நம்ம சுடணும். இது சுடும்போது ஃப்ளேம் லோலியே வச்சு சுடணும். அவசரப்பட்டு தீயை கூட்டிட்டாதீங்க, அப்புறம் அடியில் ரொம்ப கருகிடும். ஸோ இது ரொம்ப பொறுமையாக தான் நம்ம இதை சுடணும். ஸோ 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் நல்ல உப்பி மேலே வந்திருக்கு. இப்போது இந்த அப்பத்தை நான் திருப்பி போட போகிறேன். ஸோ இந்த டார்க் ப்ரௌன் கலர் வெல்லம் ஊற்றுனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ரிச்சாக டார்க் ப்ரௌன் கலர் வரும். ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் திருப்பி போட்டுட்டு அந்த டாப் போர்ஷன் மட்டும் வேகணும். அதனால் திருப்பி போட்ட உடனே ஒரு 2-3 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. களத்தப்பம் செஞ்ச உடனே நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம நேந்திரம் பழம் வச்சு பழம்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பழம்பொரி ரெசிபிக்கு முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன்.
இது 250 ml கப் மெஷர்மெண்ட். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ அது சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை கரைச்சிக்கணும். ஸோ முதல்ல நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு மாவு வந்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மாவை கரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பழத்தை நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ மாவை நல்லா கரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம மாவை கரைச்ச பிறகு இதில் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம நேந்திரம் பழத்தை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 4 நேந்திரம் பழம் நல்ல பழமாக எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்ம பீசஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 ஓரத்தையும் கட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நீளமாக நறுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பீசஸாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். டேஸ்டெல்லாம் பண்ண முடியாது. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது பழம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்வீட்டான நேந்திர பழம் நீங்கள் வந்து வாங்கி செஞ்சிங்கன்னா பழம்பொரி சூப்பராக வரும். வாழைப்பழம் ரெடி பண்ணியாச்சு, மாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? பீசஸை ஒன்றா மாவில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ ஒன்று எடுத்து நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா அருமையாக கோட்டாக இருக்கு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. ஸோ எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒன்றா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஸோ நான் வந்து பேனில் தான் இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரை செய்ய போகிறோம். எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சாச்சு. நல்ல சூடாக இருக்குது எண்ணெய். நான் ஏன் பேனில் செய்கிறேன்னா நம்ம பீசஸ் எல்லாம் ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகும். இல்லைனா நீங்கள் கடாயில் போட்டிங்கன்னா எல்லாம் போடும்போது சேர்ந்து ஒட்டிக்கும். அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி நல்லா வருது பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதை ஃப்ரை பண்ணலாம். மாவில் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் கடிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து பழம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பழத்தை இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துடணும். ஸோ நம்மளோட பழம் பொரி ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். எல்லாம் ஒரே கரண்டியில் வருமானு பார்க்குறேன். ஸோ வந்துருச்சு, எடுத்துகிட்டு போகிறேன். டன் 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 டன். இங்கே பாருங்க, ஆஹா, கீழே விழாமல் இப்போ எடுத்துடணும். ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பேட்சஸில் பொரித்து எடுத்துருங்க. ஃப்ளேம் வந்து நான் மீடியம் ஹையில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கலர் சூப்பராக வந்திருக்கு, நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈவன் டோன் வந்த பிறகு நம்ம பழமை எடுத்துடலாம். நம்மளோட பழம்பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்ச உடனே இந்த மாதிரி சூடாக கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய். ரெண்டு அட்டகாசமான கேரளா ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். இந்த 2 ஸ்நாக்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி ஜாலியாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.